அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல மாலை நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வில் சந்திப்பது ரொம்ப சந்தோஷம் அடைகிறது. வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி தான் இந்த நிகழ்வை ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த படத்தை கொண்டு போய் பரவலாக சேர்த்ததில் வந்து பத்திரிகைகள் தனிப்பட்ட முறையில் யோசிச்சு பார்த்திங்கன்னா பார்த்த ஒவ்வொருவரும் வந்து சமூக வலைதளங்களில் வந்து தொடர்ச்சியாக எழுதிட்டு இருந்தது தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியை இன்றைக்கு கொடுத்துருக்கு. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி மீரா கதிரவன் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு பழக்கம். தனிப்பட்ட முறையில் இப்படியான ஒரு வெற்றிக்காகத்தான் அவர் இத்தனை ஆண்டு காலம் உழைத்து கொண்டே இருந்தார். அவர் எட்டிய இலக்கை இன்றைக்கு தொட்டுவிட்டார் அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் மீராவுக்கும் காலத்திற்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். முதல்ல என்னோட நன்றி. அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் இது நன்றி தெரிவிக்கிறதுனால நிறையா சொல்ல முடியாது. குறிப்பாக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது வந்து மரியாதைக்குரிய ஐயா கஸ்தூராஜா அவர்கள். ஒரு பாடலாசிரியராக, இயக்குனராக அவருடைய எல்லா முகத்தையும் பார்த்து முதல் முறையாக ஒரு நடிகராக பார்க்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்குது. இனி வரக்கூடிய எல்லா வெற்றி படங்களிலும் அவரே அப்பாவாக இருப்பார், தப்பாமல் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் அளித்தது. இந்த படத்தை வந்து தூக்கி சுமந்ததில் நிறைய பேருக்கு பங்குண்டு. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சுரேஷ் கமர்ச்சியாக இருக்கட்டும், நேசம் என்டர்டெயின்மெண்ட், அதே மாதிரி இந்த படத்தை வெளியீடு செய்த அவங்க அப்படி ஒவ்வொன்றா யோசிச்சு பார்த்தாக்க இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் எப்படி இந்த படத்துக்கு முக்கியமாக இருந்தீர்களோ அதே மாதிரி தனிப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த மீராவினுடைய வெற்றியை, இந்த ஹபீபியினுடைய வெற்றியை வந்து கொண்டாடி இன்றைக்கு தீர்க்கிறார்கள் என்றால் அதுக்கு ஒருத்தர் பரஸ்பரமான இந்த பூமி, இந்த தமிழ்நாட்டினுடைய மரபு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படி ஒரு படம் வரவே இல்லை 100 ஆண்டு கால தமிழ் சினிமாவில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய வாழ்வியலை ரொம்ப நுட்பமாக எடுத்து தொட்டு காட்டியிருக்கிறார். ஒரு பெரிய வாசலை வந்து மீரா கதிரவன் திறந்து விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த படத்துக்கு பின்னால் நிகழ்ந்த சம்பவங்கள் எல்லாமே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி மீரா இந்த படத்தினுடைய திரைக்கதை எழுதிய நண்பர் தோழர் முகமது அமீன் அவர் வந்து ஒரு முறை வந்து சொன்னார், தமிழ் திரைப்படங்களில் ஏன் இஸ்லாமியர்களை வந்து ஒரு தீவிரவாதிகளாகவே காட்டுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடையும் கோபத்தோடையும் ஆதங்கத்தோடையும் வந்து ஒரு முறை பேசிகிட்டு இருக்கும் பொழுது இதை பற்றி ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா இயக்குநரோடு நீங்கள் பயணிச்சிருக்கிறதுனால நீங்கள் கூப்பிட்டா வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வை வந்து ஒரு 6 வருடத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் கவிக்கோ மன்றத்தில் ஏற்பாடு செய்யணும். தமிழில் அன்றைக்கு முக்கியமாக இருந்த அத்தனை இயக்குநர்களும் வந்து அதில் கலந்து கொண்டார்கள். அதில் கலந்து கொண்டு எல்லோரும் பேசுகிற பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார்கள், இந்த இஸ்லாமிய வாழ்க்கையை அல்லது இஸ்லாமியர்களை பற்றி நாங்கள் சொல்லணும் அப்படின்னா 80களுக்கு முன்னாடி வந்த திரைப்படங்களில் எல்லா இஸ்லாமியர்களும் நல்லவர்களாக இருந்தார்கள். 80க்கு பிறகு வந்த எல்லா சினிமாவிலும் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளாக காட்டப்பட்டார்கள். இது ஏன் மாறுனுச்சு அப்படிங்கிறத ஒரு விவாதமாக இன்றைக்கு எல்லா இயக்குநர்களும் பேசினார்கள். இன்றைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அத்தனை இயக்குநர்களும் அந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிவிட்டு இறுதியாக பேசுகிற பொழுது எல்லோரும் ஒன்று சொன்னார்கள், இந்த படத்தை எடுக்க வேண்டும் என்றால் அடிப்படையில் இந்த இஸ்லாமிய வாழ்வை உற்றுணர்ந்த ஒருவரால் தான் எடுக்க முடியும். மீரா நீங்கள் எடுங்கன்னு சொன்னாங்க. நான் எடுக்கிறேன் என்று அவர் இதயத்தில் தாங்கி கொண்டு சுமந்த அந்த கதை 6 ஆண்டுகளுக்கு பிறகு திரைப்படமாக வந்து இன்றைக்கு வெற்றியும் அடைந்திருக்கிறது. எனவே எல்லோருடைய கோரிக்கையும் நிறைவேறி இருக்கிறது. அந்த கோரிக்கையை நிறைவேற்றிய பெருமையை, நன்றியை மீராவுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து நான் சொல்லணும்னா தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களும் இந்த படத்தை வந்து தனிப்பட்ட முறையில் என்னிடம் தொலைபேசி செய்து இதை பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ந்து பரவசப்பட்டு இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு படம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது நான் மறுபடியும் என்னுடைய நண்பன் ஜெயித்து விட்டான் என்கிற சந்தோஷத்தோடு இந்த மேடையில் இருக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் நன்றி. அதெல்லாம் வந்து கவிதா தோழர் நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் சினிமாக்காரங்களுடைய பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. நன்றி தோழர். எல்லாருக்கும் வணக்கம். காலையிலேருந்து சட்டசபை லைவ் பார்த்து ஒரு 4-5 பாலகிருஷ்ணா படத்தை ஒரே நேரத்தில் பார்த்த மாதிரி ஹேங் ஓவரில் இருந்தேன். இந்த ஒரு அமைதியான ஹபீபிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வுக்கு அழைத்து அந்த ஹேங் ஓவரை போக்குனதுக்கும் முதல்ல நன்றி. மீரா வந்து எனக்கு பல வருடங்களுக்கு முன்பு பழக்கம். மீரா வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, அடூர் கோபாலகிருஷ்ணனையும் அரவிந்தனையும் பத்மராஜனையும் தோப்பில் பாசிலையும்
பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான சினிமா நண்பனாகத்தான் மீரா வந்து எனக்கு அறிமுகமானார். அவருடைய பேச்சுக்கும் சினிமாவுக்கு நான் அப்படி பேச ஆரம்பித்த பல தோழர்கள் வந்து அவங்களுடைய பேச்சுக்கும் வேலைக்கும் மிகப்பெரிய இடைவெளியை பிற்காலத்தில் நான் உணர்ந்தேன். ஆனால் அன்றைக்கு என்னிடம் பேசிக்கொண்டிருந்த அதே மீராவை இன்று வரைக்கும் நான் அந்த சினிமா துறையில் பார்த்து கொண்டிருப்பதுங்கிறது பெரிய விஷயம். அதை வந்து தன்னுடைய படைப்புகளின் மூலமாக தொடர்ந்து மீரா செய்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவருடைய படங்கள் வந்து இதற்கு முந்தைய படங்கள் கமர்ஷியலாக பெருசாக போகலனாலும் அவள் பெயர் தமிழரசி வந்து ஒரு முக்கியமான படம் தமிழில். அது அந்த ஸ்பேஸில் பாவை கூத்து பின்புலத்தில் சொல்லப்பட்ட ரொம்ப முக்கியமான கதை. அது முழுமையடையாமல் போயிடுச்சு. அதே மாதிரி தான் இரண்டாவது படமும். அப்படி வந்து தொடர்ந்து அவர் வந்து ஒரு நல்ல சினிமாவுக்கும் வியாபாரத்துக்கும் இடையில் கடந்து போராட்டே இருக்கிறத வந்து நானும் யுகபாரதி நானும் பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த அவஸ்தையை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, ஏன்னா அந்த அவஸ்தையை நாங்களும் அனுபவித்திருக்கிறோம். அதில் கண்டிப்பாக மீரா என்னைக்காவது ஒரு முழுமையான வெற்றியை அடைவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை ஹபீபி பூர்த்தி செய்திருக்கிறது. அதற்காக வந்து உங்கள் எல்லோருக்கும் மீராவின் சார்பாக நன்றி. ஏன்னா இந்த படம் வந்து வந்த பிறகு நான் இந்த ஹபீபி பார்த்துட்டு யுகபாரதி எனக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். ரொம்ப நல்லா இருக்குண்ணே, ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு மீராட்டையும் பேசினேன். எனக்கு வந்து இந்த படத்தோடைய ரிசப்ஷன் எப்படி இருக்குங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருந்தது. அப்போ படம் வந்த 2வது நாள் நான் மீராவுக்கு ஃபோன் பண்ணி விமர்சனங்கள்லாம் ரொம்ப நல்லா வருது மீரா, ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் அவருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரியான ஒரு படத்தை இன்றைய சூழலில் ஊடகங்கள் வந்து கொண்டாடி தீர்த்துருக்கீங்க. அதுக்கு வந்து என்னுடைய பெரிய நன்றி ஒரு படைப்பாளியாக. ஏன்னா இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஹபீபி படத்தை எப்படி பார்க்குறேன்னா, தமிழ் இலக்கியத்தில் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. சீரா புராணத்தில் தொடங்கி தோப்பில் முகமது மீரான் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. தமிழக அரசியல் வரலாற்றில் இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஆனால் தமிழ் சினிமாவில் மட்டும் எப்படி அது நடக்காமலே போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தம் வந்து எனக்கு இருக்கும். யுகபாரதி என்ன சொன்ன மாதிரி, ஒன்று இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக கறிக்கடை பாய்களாக மட்டுமே நம்ம பார்த்துருப்போம். இல்லை அப்படின்னா கடைசி நேரத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட நானும் இந்தியன் தாண்டா அப்படின்னு சாவுற ஒரு இஸ்லாமியை நான் பார்த்துருக்கோம். ஒன்று இழிவுபடுத்துவார்கள் அல்லது புனிதப்படுத்துவார்கள். இது ரெண்டுமே இல்லை. உண்மையிலேயே ஒரு தலித் சினிமா, இஸ்லாமிய சினிமாங்கிறது என்ன நான் பார்க்குறேன்னா, அரசியல் புரட்சி அவர்களுடைய பிரச்சனை பேசுவதெல்லாம் இல்லை. முதல்ல அவர்களை மனிதர்களாக காட்டுவது, அவர்களுடைய ஈஸ்தட்டிக்கை காட்டுவது, அவர்களுடைய உணர்வுகளை உண்மையாக காட்டுவது, அதுதான் உண்மையிலேயே ஒரு தலித் சினிமா, உண்மையிலேயே ஒரு இஸ்லாமிய சினிமா. மெட்ராஸ் ஏன் ஒரு முக்கியமான தலித் சினிமாவை பார்க்கப்படுது அப்படின்னா, அந்த படம் தான் முதலில் வட சென்னையை சேர்த்த ஒரு தலித்திய வாழ்க்கையை வந்து ரொம்ப ஈஸ்தட்டிக்காக காட்டின படம், ரொம்ப அழகியலோடு காட்டின படம். ஒரு தலித்துக்கு ஒரு காதல் இருக்கும், அவனுக்கு ஒரு அம்மா இருக்கும், அவனுக்கு ஒரு அம்மா சென்டிமெண்ட் இருக்குன்னே எனக்கு தெரியாது. நம்ம பார்த்த 80களில் பார்த்த படங்கள் எல்லாம் அவங்க வந்து ஒரு பண்ணையார் வீட்டில் பின்னாடி தொழுவத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வரும் அப்படிங்கிறது மட்டும்தான். முதல்ல அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக மனிதனாக பார்ப்பதற்கு, அவர்களை மனிதர்களாக உங்கள் கண் முன் வந்து நிறுத்துகிற படைப்பு தான் உண்மையிலேயே அரசியல் சினிமா. அதை வந்து அன்னைக்கு மெட்ராஸ் செஞ்சுது. அது வந்து ஒரு அழகியல் சினிமாவாக, அது ஒரு தலித் சினிமாவில் தொடக்கமாக இருந்தது. அப்படித்தான் நான் வந்து இந்த ஹபீபியை பார்க்குறேன். ஹபீபி வந்து இத்தனை வருடங்களுக்கு பிறகு இஸ்லாமிய வாழ்க்கையை, அதன் அழகியலை, அதன் மனிதத்தை, அதன் உறவுகளை நம் கண் முன்னாடி காட்டிய ஒரு படமாக நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமாவாகவும் வெற்றிகரமான சினிமாவாக நிற்கிது. எனக்கு ரொம்ப முக்கியமாக இதோடைய வெற்றியை கொண்டாட வேணும்னு நினைக்கிறது என்னென்னா, இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்துகிட்டு போய் தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி நம்ம எடுத்துகிட்டு வந்து திரையில் கொண்டு வந்து வியாபாரத்துக்கு கொண்டு வரதுங்கிறது மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்குது. சுரேஷ் காமாட்சி தோழர் இங்கே இருக்கார். இன்றைக்கி வந்து நீங்கள் படம் ஒரு கதை சொல்ல போனால் தயாரிப்பாளர்கள் நம்மளை எப்படி அணுகிறாங்கங்கிறது முக்கியமான விஷயம். 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரீல்ஸ் மூமெண்ட் வேணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்குது. அது என்னடா ரீல்ஸ் மூமெண்ட்டு எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் எல்லா சினிமாலையும் ஒரு 10 ரீல்ஸ் மூமெண்ட் வேணுங்கிறது இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரியான சினிமாவில் எங்கே போய் ரீல்ஸ் மூமெண்ட் வைப்போம்? பட் நம்முடைய வாழ்க்கையே ஏராளமான ரீல்ஸ் மூமெண்ட்டுகள் இருக்குது. அப்படி ஒரு உண்மையான இலக்கியத்தை தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வர்றதுங்கிறது இருக்கு இல்லையா, இதோடைய வெற்றி வந்து இன்றைய சூழலில் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். கார்த்திக் நேதா சொன்னது மாதிரி இவ்வளவு இரைச்சல்களுக்கு நடுவில் இந்த படம் வந்து ஜெயித்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக நான் பார்க்கிறேன். சிறை படத்தில் ஒரு காட்சி வரும், தமிழ் தோழர் எழுதின அந்த படத்தில். அந்த காட்சி வந்து இஸ்லாமியர்களை
ஒரு பொது சமூகம் எப்படி பார்க்கிறது, எப்படி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ஒரு காட்சி. இந்த படம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது சொல்லுது ஹபீப். அதுதான் இந்த படத்தின் மிக முக்கியமான வெற்றியாக நான் நினைக்கிறேன். இந்த படம் தமிழ் தோழர் சொன்ன மாதிரி ஒரு 100 வருடங்களுக்கு பிறகு ஒரு திறப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த திறப்பிலிருந்து நிறைய நல்ல சினிமாக்கள், நிறைய சமூக சினிமாக்கள், நிறைய அழகியல் சினிமாக்கள், ஈரான் சினிமாக்கள் மாதிரி இங்கே உருவாகணும். அதற்கென்று ஒரு வியாபாரம் உருவாகணும் நான் நினைக்கிறேன் ஓடிடி தளங்களில். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடப்படுது. இங்கே தான் அதுக்கான ஒரு வியாபாரமே உருவாகாமல் இருக்குது. ஜாபர் பனாகி சமீபத்தில் எடுத்த ஒரு படம் அவ்வளவு பிரமாதமான ஒரு வெற்றியை, உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற வெற்றியை அடையுது. இங்கேருந்து ஏன் அந்த மாதிரியான சினிமாவுக்கு ஒரு வியாபார தளம் அமைக்கப்படலைன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஓடிடியில் இந்த மாதிரி படங்கள் பார்க்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் உருவாயிடுச்சு. ஆனால் அது ஏன் மெயின் வியாபாரமாக மாற மாட்டேங்குது? மறுபடி நாம் வன்முறையை தூண்டக்கூடிய, நம்முடைய ஆபாசத்தை தூண்டக்கூடிய அதற்கான வியாபார தளங்களையே நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்குமே. அது ஏன்னா தொடர்ந்து முதலாளிகள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கும் முதலாளிகளுக்குமே ஒரு பெரிய கேப் இருக்குது. முதலாளிகள் உருவாக்கக்கூடிய சந்தையில் எந்த பொருள் இருக்கிறதோ அதன் பின்னாலேயே நாம் ஓடக்கூடியவர்களாக நம்மை மாற்றி வைத்திருக்கிறார்கள். அதை உடைத்து இந்த மாதிரியான படங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வியாபார தளம் உருவாகணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதையும் இந்த ஹபீபி மாதிரியான படைப்புகள் தொடர்ந்து செய்யும் நினைக்கிறேன். மீரா தோழர், நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். சாதாரணமான சினிமா வெற்றி அல்ல இது ஒரு வரலாற்று வெற்றி. இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக பேச வேண்டிய இன்னொரு நபர் கஸ்தூரி ராஜா சார். ரொம்ப அபாரமான ஒரு நடிப்பு சார். ஏன்னா இந்த படத்தில் நான் திருவாரூர் மாவட்டத்தில் என்னுடைய ஊர் சரிபாதி இஸ்லாமியர்கள் கொண்ட ஒரு ஊர். அதனால் இஸ்லாமியர்களின் வாழ்க்கையை என்னுடைய தோழர்கள் நிறைய பேர் இஸ்லாமியர்கள். அதை நான் தொடர்ந்து பார்த்தேன். அப்படி ஒரு உண்மையிலேயே ஒரு இஸ்லாமிய தந்தையை பார்த்ததை போலவே இருந்தது. உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு உருமாற்றம். தேங்க்யூ சார். அது இந்த மாதிரியான ஒரு படைப்பில் அவர் சொன்னார் எங்கிட்ட, கஸ்தூரி ராஜா சார் அவ்வளவு அர்ப்பணிப்போடு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருமே அற்புதமான பங்களிப்பை செய்திருந்தீர்கள். அதனால் மீரா, லவ் யூ. கோவை பயணத்தின் போது இயக்குனர் ராம் அவர்களை சந்தித்தேன். அப்போ நானும் ஒரு 5 நிமிடம் ஒன்றா நடந்து போயிட்டு இருக்கும்போது வேகமாக சொன்னாங்க, உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக, ஹபீபின்னு ஒரு படம் வரப்போகுது. அந்த படம் வரும்போது மீரான்னு ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க. எனக்கு உண்மையிலேயே மீரா கதிரவன் அப்படிங்கிற வார்த்தை கூட எனக்கு தெரியாது. நான் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதோட நான் அதுக்கப்புறம் மறந்துட்டேன். 10 நாள் முன்னாடி திருநெல்வேலி போயிருந்தப்போ திருநெல்வேலியில் நான் இருந்த வீட்டுக்கு பின்னாடி முத்துராம் தேட்டரில் அந்த படம் ஹபீபி போஸ்டர் பார்த்தீங்கன்னா, ஐயோ ராம் சொன்ன படமாச்சு அப்படின்னு மொத்தமாக வீட்டில் எல்லாரையும் ஒரு 6-7 பேர் சேர்த்து கூட்டிகிட்டு படத்துக்கு போய் ஒரு செகண்ட் ஷோவில் போய் பார்த்தோம். உண்மையிலே மனம் அப்படி கனத்து போயிடுச்சு. படம் பார்த்து முடிச்சுட்டு 1:30 மணிக்கு வீட்டுக்கு வரும்போது, அது 10:45 காட்சி, வீட்டுக்கு வரும்போதே 1:30, 2 ஆகிடுச்சு. ஆனால் 4 மணி வரைக்கும் எனக்கு தூக்கமே வரலை. 4 மணி வரைக்கும் மனசெல்லாம் அப்படி அவ்வளோ கனத்து. ஏன்னா நான் பாளையங்கோட்டைக்காரன், எனக்கு கடையநல்லூர் வாழ்க்கை தெரியும். எனக்கு காதர் மாமா உண்டு. சிவராமனாக இருந்தாலும் காதர் மாமா எங்கள் அப்பாவினுடைய நெருங்கிய நண்பர். அப்போ யூசுப்பும் சாரும் தென்னந்தோப்பு நண்பராக வரக்கூடியவர்களும் பேசிய காட்சியெல்லாம் அப்படியே என் மனசுக்குள்ளே எங்கள் அப்பாவும் காதர் மாமாவும் பேசிக்கிட்டு இருந்த மாதிரியே ஒரு உணர்வு இருந்துச்சு. பல நாள் நான் அது மாதிரி என்னுடைய நண்பர்கள்ட்ட எங்கெல்லாம் சொல்லியிருப்பேன். எனக்கு ஒரு எத்தனை இஸ்லாமிய நண்பர்கள் அங்கே இருந்தாங்க, நாங்கள் எப்படி கிளாஸில் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி சமூகம் ஏன் இப்படி இருக்கிறது, எனக்கு கோபத்தோடு பல நேரம் பேசிக்கொண்டே இருந்ததுக்கு ஹபீபி ஒரு பெரிய விடுதலை கொடுத்துச்சு மனசில். அவ்வளோ நல்லா ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க கட்டமைத்திருந்தது. அதில் அந்த காஸ்டிங்காக இருக்கட்டும், அதில் ஒரு வார்த்தைகள் நான் பல நேரம் அப்படியே யோசிச்சு பார்ப்பேன். அதுக்கப்புறம் 5-6 நாட்களாகவே ஹபீபிக்குள்ளேயே இருந்தேன். நான் மருத்துவமனையில் பேசிகிட்டு இருக்கும்போது கூட, நோயர்களோடு பேசும்போது கூட ஹபீபி பார்த்தீங்களா அப்படின்னு பரிந்துரை சீட்டில் கூட அது வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு இது சும்மா சோதனைக்காக சொல்லலை. நேற்று கூட ஒருத்தர் முகநூலில் நான் எழுதியிருக்கிறத பார்த்துட்டு, சார் இன்னைக்கு சாயந்தரம் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப மனசுக்கு இப்படியான படங்கள் பெரிய வெற்றியை பெறணும், உலகமே கொண்டாடணும், வசூலில். ஏன்னா அந்த படத்தை தயாரித்தவங்க, விநியோகித்தவங்க, அவங்களுக்கெல்லாம் இதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கணும். மீரா கதிரவனுடைய பெரு உழைப்பு இதில் இருக்குதுன்னு தெரியும். ஆனால் இதை சமூகம் எப்படி கொண்டாட போகிறது ஒட்டுமொத்தமாக? ஏன்னா நிச்சயமாக இதில் இருக்கக்கூடிய பல்வேறு கலை நுணுக்கம் அறிந்தவர்கள் எல்லாரும் கொண்டாடி தள்ளுறாங்க எல்லா இடத்துலையும். படம் பார்த்தவர்கள், முகநூலில் எழுத தெரிந்தவர்கள், முகநூலில் எழுதுகிறவங்க எல்லாருமே கொண்டாடி எழுதுகிறாங்க.
ஆனால் சாமானிய மக்கள் எல்லாருமே கொண்டாடணுமேங்கிற ஒரு ஆதங்கம் தான் அந்த முதல் நாள் பார்த்துட்டு வந்தோடனே எனக்கு அப்படியே தோணிகிட்டே இருந்துச்சு. அதில் எத்தனை காட்சிகள் ரொம்ப பிடிச்சிருந்தது. சாலியா அந்த கேரக்டரில் அவங்க பேசின விஷயங்கள், அப்புறம் அந்த அந்த நிலோஃபருங்கிறது கூட நிலவு அப்படின்னு ஒரு மொழியோடு பேசுனது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி நம்ம ஊர் லாங்குவேஜில் எல்லாம் நிலவு ஏன் சொன்ன பேச்சை கேளு அப்படிங்கிற அந்த வட்டார மொழி, அதில் இருந்த விஷயங்கள், இப்படி பல விஷயங்கள் வந்து ஒரு இஸ்லாமிய ஜானசா எப்படி இருக்குங்கிறத வந்து அழகாக பார்க்க வச்சது. யூசுஃபுடைய விஷயத்தையும் அப்படி ரொம்ப சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளவு ஒரு நெகிழ்வான படம். இன்றைய திரைப்படங்கள் வந்து பல நேரங்களில் ஒரு வலியை தருகிறது. ஆனால் இப்படி ஒரு மனசுக்கு நெருக்கமாக ஒரு இதமான வாழ்வை பார்க்கணும். ஏன்னா எங்களை போன்றவர்கள் 80, 90களில் வந்து திரைப்படங்கள் எங்களை பல விஷயங்களில் கட்டமைத்தது என்று தான் நான் சொல்வேன். காதலிச்சதுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா வாழ்வில் நட்பு, பல்வேறு விஷயங்களில் சினிமா எங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு ஒன்லி வெட்டு குத்து ரத்தம் கலரி இது மட்டும்தானா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறப்ப ஹபீபி படம் வந்து இல்லை, இப்படியும் வந்து ஒரு மிகச்சிறப்பான படம் கொடுக்க முடியும்னு காமிச்சிருக்கிறது வந்து அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்குது. ஒட்டுமொத்த திரைப்பட இந்த குழுவினருக்கும், இந்த திரைக்கு இதை கொண்டு வருவதற்காக மெனக்கிட்ட அத்தனை நண்பர்களுக்கும், இதை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும், ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் ஹபீபியின் ஒரு மிகச்சிறந்த ரசிகனாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். நன்றி. அதுக்காகவே எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் மீராகரன் சார் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கணும். ஏன்னா ஹபீபியில் ரொம்ப லேட்டாக வந்து ஜாயின் பண்ணிட்டேன், சாரிண்ணே. சிறையோட ப்ரொமோஷன் போயிட்டு இருக்கும்போது முத்துக்காமி சார் என்னை கூப்பிட்டு சொன்னார், தம்பி நீ ஹபீபின்னு ஒரு படம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த நேரத்தில் நான் முன்னாலே இந்த படம் பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ தான் தேட்டரில் வந்ததுக்கப்புறம் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. மீராகரன் வந்து ஒரு கேட்டை இப்போ தமிழ் சினிமாவில் திறந்துக்கிட்டு 100 வருஷம் இருக்குது அந்த கேட்டை வந்து திறக்கிறதுக்கு. ஏன்னா வெறும் கான்கள் மட்டுமே வந்த தமிழ் சினிமாவில் இன்றைக்கி வந்து யூசுப் அபுதாயர் அப்படின்னு சொல்லி ஒரு முழு நீள இஸ்லாமியர்கள் படம் வர்றதுக்கு தமிழ் சினிமாவில் 100 வருஷம் ஆயிருக்கு. இந்த 100 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல படம் வந்து முதல் முறையாக வந்திருக்க போகுது. இதை படம் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஈரானிய படங்கள் பார்த்து பழகின நமக்கு தமிழில் இப்படி ஒரு படம் வர்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட ஒரு புனைவோ அதுவோ இல்லாமல் ஒரு அந்த மாதிரி ஒரு கதை எடுக்கிறதுக்கே மிகப்பெரிய தைரியம் வேணும். இன்றைக்கி சினிமாவில் நம்ம பார்க்குறோம்ல, ஒரு பெரிய தைரியம் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு. ஏன்னா அந்த படம் எடுத்ததுக்கப்புறம் வர பிரச்சனைகள் எல்லாமே அண்ணனுக்கு தெரியாமல் தான் இல்லை. ஏன்னா அவரும் சினிமாவில் தான் இருக்காரு, அவரும் சினிமாவில் தான் பயணிக்கிறாரு. அதனால் ஒரு மிகப்பெரிய தைரியத்துக்கு முதல்ல என்னோட பாராட்டுக்கள். இந்த படத்தில் நடித்த எல்லாருமே நடிக்கவே இல்லை, எல்லாருமே வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப மனநிறைவோடு இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்தோம். தமிழ் சினிமாவில் ரொம்ப நீண்ட தம்பி சொன்ன மாதிரி ஒரு இறைச்சலுக்கு மத்தியில் எங்கள் அண்ணன் யுகபாரதி எழுதுகிற கவிதை மாதிரி இருந்துச்சு இந்த படம். ரொம்ப அருமையான படம். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக மாறணும். மலையாள படங்கள் வந்து இந்த மாதிரி வரும்போது நமக்கு ஒரு இஸ்லாமிய வாழ்க்கையை சொல்லி ஒரு படம் வரலையான்னு நமக்கு அந்த வாழ்க்கை தெரியாது. தெரிஞ்ச அளவில் நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு வாழ்க்கையை தெரிந்தவர் வந்து பண்ணும்போது அது ரொம்ப அழகாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருந்துச்சு. இந்த படத்தை வெற்றி பெற வைக்கணும். அதுக்கு எல்லோரும் இந்த படம் பார்க்கணும். நன்றி.